இன்றைய ஒரு நிமிட வேத தியானம் கிறிஸ்மஸை ஏன் கொண்டாட வேண்டும் பாகம் 3. கிறிஸ்மஸ் இயேசுவின் பிறப்பை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்று பார்த்து வருகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒருவன் கர்த்தருடைய சந்நிதியில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால், அவனுடைய பாவம் நிவர்த்தியாக வேண்டுமென்றால் அவன் பலிகளை செலுத்தியாக வேண்டும். சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அசைவாட்டும் பலி என்ற பல வகை பலிகள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதை இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்த பொழுது தலைகீழாக மாற்றினார். எபிரேயர் 9:26 அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்ததின் முக்கிய நோக்கம் பலிகளையும் காணிக்கைகளையும் சிலுவை மரணத்தில் நிறைவேற்றத்தான். பலிகளை இந்த உலகத்திலிருந்து விடுத்து தாம் ஒருவர் மாத்திரம் பலியாகி கிருபாதார பலியாய் உலக மனிதர்களின் பாவத்தை மொத்தமாக சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அந்த காலத்து பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லாம் யூத முறைமைகளுக்கு உட்பட்டது. அந்த பலிகளை வைத்து நாம் பாவ நிவர்த்தி செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பலி எங்கோ ஒரு கோடியில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாய் அங்கீகரித்திருக்கிறது, பாவத்தை மன்னித்திருக்கிறது. நம்மை அங்கீகரித்ததற்காகவும் நம் பாவங்களை மன்னிக்கப்பட்டதற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையான கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். ஆமென்.